வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பொரிவிலங்காய் உருண்டை. இதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 1½ கப், பாசிப்பருப்பு 1/2 கப், கோகனட் 1/4 கப், பொட்டுக்கடலை 1/4 கப், ஏலக்காய் சிறிதளவு, சுக்கு சிறிதளவு, வெல்லம் 1½ கப். இது பார்த்திங்கன்னா அந்த வெல்லத்தில் வந்து நிறையா டஸ்ட்டு இது மாதிரிலாம் இருக்கும். முதல்ல நம்ம இப்போ இந்த வெல்லத்தை இது மாதிரி நல்லா நசுக்கி உடைச்சிட்டு இது மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு மிதமான சூட்டில் கரைச்சி அதை அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நம்ம ஏற்கனவே சொன்ன இட்லி அரிசியை போட்டு அதை நல்லா வறுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு செவந்து வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுபட்டு வந்துகிட்ருக்கு. இன்னும் நல்லா இது வந்து வறுபடணும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த இட்லி அரிசிக்கு அப்புறம் அதே பேனில் நம்ம வந்து இந்த பாசி பருப்பை போட்டு அதே மாதிரி வறுக்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வறுத்து வந்துட்டுருக்கு. நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே பேனில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டு அதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டுக்கடலை அப்புறம் அந்த கோகனட் இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை நிறுத்திடலாம். போதும், வறுத்து வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த வெல்லம் வந்து மிதமான சூட்டில் கரைச்சி இதை நம்ம நல்லா இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த அரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய் அப்புறம் சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்துக்கு பவுட்ரு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ அரைச்ச மாவை வந்து ஏற்கனவே பொட்டுக்கடலையும் கோகனட்டும் வறுத்து வச்சுருந்தோம். அதோட போட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து நமக்கு வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை சுட வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ செக் பண்ணலாம், பட் இன்னும் ரெடி ஆகலது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இதை இன்னும் கொஞ்சம் நேரம் சூடுபடுத்தலாம். இப்போ பாருங்கள், இந்த பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இதை வந்து கம்பி பதம்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் அந்த கொஞ்சம் வாமாக இருக்கும் போதே சீக்கிரமாக அந்த உருண்டையெல்லாம் பிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம்.
பாருங்கள், இது மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ இதை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தி பிடிக்கணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பிடிங்க. உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே இந்த மாவை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பிடிச்சிடணும். இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு அது மாதிரி பிடிக்க வராது. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சம் நெய்யை வந்து நல்லா காய்ச்சி அதை ஊற்றி நல்லா வாமாக இருக்கும் போதே பிடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, இந்த பொரிவிலங்காய் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப பாரம்பரியமான நம்ம ஊர் ஸ்வீட்டு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். சரி, இப்போ இதை செஞ்சு பார்த்தோம். இது ரொம்பவுமே நல்லா வந்துருந்துச்சுங்க. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. இந்த ஹெல்த்தியான பாரம்பரியமான ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.